ஸ்ரீ குருப்பியோ நமக. பத்ம புராணத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீமத் பகவத்கீதையின் அத்தியாய பாராயண பலன்கள். இதில் 2வது அத்தியாயத்தை படிக்கிறதுனால ஆத்ம ஞானம் பெற முடியும். இது விளக்கக்கூடிய ஒரு சின்ன கதை. தெற்கு தேசத்தில் புரந்தரம் அப்படின்ற ஒரு ஊர் இருந்தது. அதில் தேவசர்மா அப்படின்ற ஒரு பிராமணர் தன்னோட கடமைகளை சரிவர செய்தும் மன நிம்மதியே இல்லாததுனால ஒரு ரிஷிக்கிட்ட போய் தன்னோட மனம் அமைதி இல்லாமல் இருக்குது, அதை அமைதி பெற என்ன வழி அப்படின்னு போய் கேட்டாராம். ரிஷியோ அவரை மித்ரவான் அப்படின்ற ஒரு ஆடு மேய்க்கிறவனை போய் பார்க்க சொன்னாராம். அவரோட அறிவுரைப்படி மித்ரவானை போய் பார்த்தாராம் இந்த பிராமணர். ரிஷி கூறினதை அவர்கிட்ட சொன்ன உடனே அந்த மித்ரவான் ஒரு கதை சொன்னாராம். அதாவது, கோதாவரி கரை பக்கத்தில் ஒரு வேத விற்பனர் இருந்தார். அவர் மற்றவங்க கிட்டேருந்து வெகுமதிகளை கேட்டு கேட்டு வாங்கினாராம். அதனால அவர் இறந்ததுக்கு அப்புறம் நரகம் போய் கீழ் ஜாதியில் பிறந்த ஒரு தவறான பெண்ணை மணந்துண்டாராம். அவளோட தீய சக்தியினால அவள் ஒரு நாள் காட்டில் போயின்னு இருக்கும்போது ஒரு வேடனை கொல்ல நேர்ந்ததாம். அதனோட பயனா அவளும் நரகம் போனாள். அதுக்கப்புறம் வேடன் புலியாகவும் அந்த பெண் ஆடாகவும் அடுத்த ஜென்மத்தில் பிறந்தாங்களாம். ஆடு மித்ரவானோட மந்தையில் சேர்ந்துருத்தான். ஒரு நாள் அதை பார்த்த அந்த புலி பழைய பகையோட காரணமாக அந்த ஆட்டை கொல்றதுக்காக அதன் மேலே பாஞ்சுதான். அப்போ அந்த ஆடு முன்ஜென்ம ஞாபகம் வர, வா என்னை சாப்பிடு அப்படின்னு சொல்லித்தான். அப்போ அந்த புலி பார்த்துட்டு, இல்லை, இப்போ நான் என்னோட பகைமை உணர்ச்சியை மறந்துட்டேன், இனி நம்ம 2 பேரும் நண்பர்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லித்தான். இது எப்படி நடந்தது அப்படின்னு கேட்க, அதுக்கு மித்ரவான் அந்த 2 பேரோடையும் பக்கத்தில் இருக்கிற ஒரு குரங்கை போய் பார்த்தாங்களாம். குரங்கு அதற்கான கதையை சொல்ல ஆரம்பிச்சுதான். சுதன் அப்படின்ற ஒரு பிராமணன் தினந்தோறும் கோதாவரி நதியில் நின்று திரியம்பகேஸ்வரரை பூஜை செய்வானாம். அதை பார்த்த ஒரு வழிப்போக்கன், நீங்கள் ஏன் இந்த பூஜையை செய்கிறீங்க அப்படின்னு கேட்டாராம். நான் ஆத்ம ஞானம் பெற வேண்டி இந்த பூஜையை செய்கிறேன் அப்படின்னு அந்த பிராமணர் சொன்னாராம். அந்த வழிப்போக்கன் பகவத்கீதையோட 2வது அத்தியாயத்தை அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு கல்லில் செதுக்கி அதை தினமும் படிங்க, ஆத்ம ஞானம் தன்னால் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டானாம். இந்த சுதமன் அப்படின்ற பிராமணனும் அதை படித்து ஆத்ம ஞானம் பெற்றானாம். அதனால் இந்த இடத்துல எந்த ஒரு பிராணியும் பகைமையை பாராட்டுவதே இல்லை. கீதையோட 2வது அத்தியாயத்தை பாராயணம் செய்தால் நம்ம மனசில் இருக்கிற ஆத்ம ஞானம் பெருகி பகைமை உணர்வே தோன்றாது. இதை விளக்கக்கூடிய கதை இது. ஸ்ரீ குருப்பியோ நமக.